சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனையன்றி யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். ஞாலமெல்லாம் போற்றும் ஆலவாய் அண்ணலான திருவிளையாடற் பெருமான் நாரத மகரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க தமது பஞ்ச திருவுருவங்களை தந்தருளினார். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என ஐந்தும் சிவ தத்துவத்தின் பொருளானவை, புனிதமானவை, போற்றத்தக்கவை. சத்யோஜாத சிவம், வாமதேவ சிவம், அகோர சிவம், தத்புருஷ சிவம், ஈசான சிவம். 5 திருப்பெயர்களை தாங்கிய திருவுருவங்களுக்கான கடமைகளும் 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இவ்வகையான 5 கடமைகளையும் அருள்பாலிப்பது சிவமே. பரம்பொருளே, படைப்பது எமது தந்தையான நான்முகன், காப்பது
பார்க்கடல் பரந்தாமனான நாராயணன், அழிப்பது சிவாம்சமான ருத்திரன். அட்டவணையே அவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி தாங்கள் ஐந்தொழிலையும் அருள் பாலிக்கின்றீர்கள்? நாரத மகரிஷியே, காலச்சக்கரத்தின் சுழற்சியால் பல கல்பகாலங்கள் வந்து போகின்றது. கல்பகாலங்கள் மாறுகிற பொழுது ஒவ்வொருவருக்கான கடமைகளும் வேறுபடுகிறது. ஒரு கல்பத்தில் நான்முகன், ஒரு கல்பத்தில் நாராயணன், ஒரு கல்பத்தில் ருத்ரன். இப்படி எங்களது கடமைகளை நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்குள் எவ்வித பேதமும் இல்லை. எல்லோரையும் சமமாக தியானிக்க வேண்டும் என்பதில் கருத்து மாற்றமும் இல்லை. படைத்தல் காத்தல் என்பதில் பதிகின்ற மங்களகரமான பொருள் அழித்தல் என்பதில் அமங்கலப்பட்டு விடுகிறதே. ஐயன், மங்களம் என்பதே சிவம். நாரத மகரிஷியே, நான்முகன் படைக்கும் உலகத்தில் துக்கங்கள் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துக்கங்களை நீக்கி உலகத்தை காப்பவர் நாராயணன். அவ்வாறு நீக்கப்பட்ட துக்கங்களைத்தான் ருத்ராம்சம் அழிக்கின்றது. சிவரூபமும் ருத்ர ரூபமும் இரண்டல்ல, ஒன்றேதான். நமச்சிவாய பெருமானே, உலகம் எவ்விதம் படைக்கப்படுகின்றது? அதற்கான மூல தத்துவங்கள் எவை? முதலாவது முக்குணங்கள். அவையே சத்வகுணம், ராஜச குணம், தாமச குணம் என அமைந்ததாகும். முக்குணங்களிலிருந்து ஓசை, ஊறு, ஒளி, சப்தம், மனம் தோற்றமாகின்றன. அவையே பஞ்சத்தன் மாத்திரைகள் எனப்படுகின்றன. அந்த பஞ்சத்தன் மாத்திரைகளிலிருந்து வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் உருவாகின்றது. அவையே பஞ்சபூதங்கள் எனப்படுகின்றன. அந்த பஞ்சபூதங்களிலிருந்து கை, கால், வாய், அதோடு கண், மூக்கு ஆகியவை அமைந்திருக்கின்றன. அவையே ஐம்பொறிகள் என பொருள்படுகின்றன. அந்த ஐம்பொறிகளில் மனம், புத்தி, சித்தம், வாக்கு, காயம் ஆகியவை அடங்கியிருக்கின்றன. இந்த அனைத்து தத்துவங்களுக்கும் பிராணன் ஏற்படுகின்றது. அதிலிருந்து உலகம் படைக்கப்படுகின்றது. உலகப் படைப்பின் தொடக்கத்திலேயே அனைத்து பொருட்களும் ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது. அந்த ஜீவராசிகளின் கர்ம பலனை அனுசரித்து அவர்கள் செடியாகவோ, மரமாகவோ, மிருகங்களாகவோ, மனிதர்களாகவோ, தேவர்களாகவோ படைக்கப்பட்டனர். ஆக தர்ம பலன், கர்ம பலன் இவற்றால் தான் உலக இயக்கமே அமைந்திருக்கின்றது அல்லவா? அதுவே உண்மை நாரத மகரிஷியே. அஞ்சு முகமான அருட்சுடரே, அருளொளியே, இந்த பிஞ்சை காயாக்கி காயை கனியாக்கி நெஞ்சத்தில் நின்ற நித்திலமே நீலகண்டனே, தஞ்சமெனத்தாள் பணிந்தோம் தத்துவமே தயாபரனே, அஞ்சேலன அபயகரந்தா அரணே அம்மையப்பனே, அஞ்சேலன அபயகரம் தா சிவனே சிற்பரனே, அஞ்சேலன அபயகரம் தா. அஞ்சேல் பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை போக்குகின்ற தீர்த்த பெரும் சுடரே, பார்த்தோம் தங்கள் பஞ்ச திருவதனத்தை. ஆதியும் நீயே, ஜோதியும் நீயே, நல்லவை நீயே, பாவங்களை போக்குகின்ற பாதமும் நீயே என்று அனைத்தும் நீயாக நிலைத்து நிற்கின்ற போது எங்களின் கடமை என்று என்ன இருக்கிறது? அவரவர் தர்மத்தின்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும். அதுவே அனைவரின் கடமை. அவரவர் தர்மத்தின்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும். இது நிச்சயமான வார்த்தை தானே? இதுவே சத்திய வாக்கு. இனி நான் தப்பித்தேன். என்ன சொல்கிறாய் நாரதா? என்ன சொல்ல, என்ன செய்ய? அவரவர் தர்மத்தின்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்திரலோகத்தில் தெரிவித்து விட்டு வந்தேன். அமராவதி பட்டினத்தின் சுதர்மை எனும் சுந்தர சபையில் அருமை துணைவி இந்திராணி மற்றும் வாயுதேவன், வருணதேவன், அக்னி தேவன், பூமி தேவி, தேவாதி தேவர்களுடன் ஆனந்தமாக அரியணையில் அமர்ந்திருக்கும் தேவர்கோன் தேவேந்திரா, குருவருள் இல்லை எனில் திருவருள் இல்லை. குரு என்ற வார்த்தைக்கு அஞ்ஞானத்தை போக்குகிறவர் என்று பொருள்.
அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தேக்கும் நமசிவாய பெருமானே நம்மை உய்விக்க குருவாக எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களுக்கு சர்க்குருவான வியாழ பகவானே, சர்க்குரு கொடுப்பதை ஈசன் கொடுக்க மாட்டார் என்பது உண்மையல்லவா? அமராவதிக்கு அதிபதியே, ஈசன் கொடுக்கும் போது குருவாக வந்து கொடுப்பார். தேவகுருவே, குரு என்பவர் யார்? எவர்? வாயுதேவா, குருவாக இருக்கக்கூடியவர் ஐவர்: அன்னை, தந்தை, தமையன், அரசன், அன்னையிலும் மேலான ஆசிரியன். தேவகுருவே, குருவான ஐவருள் ஆசிரியனை உயர்வாக சொல்லிய தங்கள் கூற்று ஒப்புக்கொள்ளக்கூடியதா? அக்னி தேவா, அன்னையினும் அன்புடையவன் ஆசிரியன். அன்னம் அளித்தாலும் மீண்டும் பசி எடுக்கும், பொன் அளித்தாலும் மீண்டும் வறுமை காட்டும், ஆயிரம் ஆயிரம் அளித்தாலும் அனைத்தும் அழியும். ஆனால் ஆசிரியன் அளிக்கும் ஞானம் அழியாது, குறையாது. நவகிரகங்களின் நடுநாயகரான வியாழ பகவானே, சீடன் என்பவன் யார்? எவர்? வருணதேவா, சீடர்களில் 3 ரகம். 3ஆம் தர சீடன் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதுடன் நின்று விடுகிறான். 2ஆம் தர சீடன் குருவின் உள்ளத்தில் நினைவு எழுந்த உடனேயே அதை நிறைவேற்றி விடுகிறான். 1 தர சீடன் குரு நினைப்பதற்கு முன்பே நிறைவேற்றி விடுகிறான். என்ன விந்தை இது? இது என்ன இந்திரலோகமா, இல்லை குரு தத்துவ மந்திர சபையா? நாராயண நாராயண நாராயண. வாருங்கள் நாரத மகரிஷியே, வாருங்கள். தங்கள் வரவு நல்வரவாகுக. அமருங்கள். ஓ, பூமி தேவியா? அமரலாம், அனைவரும் அமரலாம். ஓ, தேவகுரு வியாழ பகவான் நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்காததில் தவறில்லை. அவர் பார்க்காதிருந்தால் அருளும் கிடைக்காது, பொருளும் நிலைக்காது. நீங்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள் போலிருக்கிறது. முதலில் அதை முடித்து விடுங்கள். நான் வந்த விஷயமும் சுலபமாக முடிந்துவிடும். நாரத மகரிஷியே, எவ்வுலகமும் நலமுற வேண்டும் என்பதற்காக சில உபதேசங்களை செய்து கொண்டிருந்தேன். உபதேசமா? அமராவதி தேசத்திலா? என்ன சொல்கிறீர்கள் நாரதரே? தேவேந்திரா, நினது தந்தை காசியப முனிவர், தாயார் அதிதி தேவி, ராஜதானி அமராவதி. நினது தேவி பார்க்கடலில் பிறந்த இந்திராணி. சபை சுதர்மை, செல்வம் கற்பகத்தரு, சனதானம், ஹரிசந்தனம், பாரிஜாதம், மந்தாரம், உப்பரிகை வைஜெயந்தம், ஆயுதம் வஜ்ரம், வாகனம் ஐராவதம் எனும் வெள்ளை யானை, உச்சசிரவம் என்ற வெள்ளை குதிரை, சாரதி மாதலி, குமரன் ஜெயந்தன், வனம் நந்தனம், ஆணம் அமிர்தம், தேவ வைத்தியர் அஸ்வனி தேவன் தன்வந்திரி, அரம்பையர் ஊர்வசி ரம்பை. கிழக்குத்திக்கு பாலகனே, இத்தனை கீர்த்திகள் பெற்றது சுந்தரமான சொர்க்கலோகத்தில் சுகபோகம் பெறுவதற்காகத்தானே தவிர இகபர சுகம் பற்றிய ஞான ஆராய்ச்சிக்கல்லவே. நாரதரே, அதிர்ச்சி அடையவோ ஆச்சரியப்பட வைக்கவோ ஆதாரமான எதையும் நான் அறிவிக்கவில்லையே. ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டுள்ள கர்மத்தை தானே நான் விவரித்தேன். கர்மம் என்பதே கடமை அல்லவா? நாரதரே, அந்த கடமை அமுதமாக அமைந்தால் நிறைவாகும், அதுவே விஷமாக அமைந்தால் குறைவாகும். தேவகுருவே, நான் சொன்ன கடமை விஷமல்ல, நல்ல விஷயம். எனது தந்தை பிரம்மதேவரின் கடமை படைத்தல். எப்போதுமே சயனத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவின் கடமை காத்தல். எல்லாம் வல்ல சிவபெருமானின் கடமை அழித்தல். எம்மை போன்ற மகரிஷிகளின் கடமை யோகம். தேவகுருவை போன்ற கிரகங்களின் கடமை பதவி, பலன், பலம். இவ்வாறு அனைவருக்குமே ஒரு அட்டவணை அமையும் போது
அமராவதி தேவேந்திரனுக்கும் அக்கடமை என்ற தர்மம் அமைகிறதல்லவா? அந்த தர்மம் என்பது அளவிலா சுகபோகம் என்பதா நாரதரே? என்பதா அல்ல, என்பதே. அதிலும் 100 அஸ்வமேத யாகம் செய்து முடித்தவனே அமராவதி பட்டினத்தில் உள்ள இந்திர பதவியை அடைய முடியும். அப்படிப்பட்ட இந்திர பதவியில் உள்ளவனுக்கு இப்படிப்பட்ட தத்துவ மந்திர ஆலோசனை தேவைதானா? எது எவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவன் அனுபவிப்பதுதான் தர்மமாகும். அப்படி ஒரு தர்மத்தால் அமராவதி தேவேந்திரன் சித்தியடைய முடியாது. ஏன் முடியாது? யானை யானையின் தர்மத்தால் சித்தி அடையலாம், எறும்பு எறும்பின் தர்மத்தால் சித்தி அடையலாம், மாறுபடலாம். தர்மம் வேறுபடாது, அதன் நெறி. தேவேந்திரா, இதற்கு தகுந்த பதிலை அளிப்பதுதான் நினது தர்மம். தர்மத்திற்கு அடிப்படையே கர்மம் என்பது தகுந்த வழியானால் நாரத மகரிஷி நவின்ற கர்மமே எனது கடமை அல்லவா தேவகுருவே? தேவேந்திரா, நீ பேசவில்லை, உன் விதி பேசுகிறது. வீணான பயமுறுத்தல். தேவகுரு வியாழ பகவான் தான் ஒரு கிரகம் என்பதை நிரூபிப்பதற்காக விதி வினை என்று ஏதேதோ வார்த்தைகளில் விளையாடுகிறார். விதியை மதியால் வெல்லலாம் என்பது தேவேந்திரனுக்கும் தெரியும். இந்திராணி, இதற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்? தேவகுருவே, எதை சொல்வதானாலும் ஏனையோர் முன்னிலையில் மணாளனுக்கு ஆலோசனை அளிப்பவள் சிறந்த மனைவி அல்ல என்பதே என் எண்ணம். வாயுதேவா, உனது பதிலில் வரவிருப்பது தென்றலா புயலா? வெப்பமாக இருக்கிறது தங்களது வினா. தப்பாது. நான் தேவேந்திரனுக்குத்தான் சாமரம் வீச வேண்டும். வருணதேவா, மழைத்துளியால் முத்தும் விளையலாம், ஒரு நகரமும் மூழ்கிப் போகலாம். உனது பதிலாவது முத்தாக இருக்கட்டும். தேவகுருவே, எனது கர்மத்தின்படி தேவேந்திரன் எனும் கடலில் மூழ்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. அக்னி தேவா, யாகத்திற்கும் கனல் அவசியம், அழிப்பதற்கும் கனல் அவசியம். நான் உனது குரு. நினது பதிலில் அவசரம் தேவையில்லை, ஆனால் பதில் அவசியம் தேவை. குருவின் வயிறு பற்றி எரிவதற்கு ஒரு சீடன் காரணமானால் அவன் கதை முடியும். நான் குருவின் சொற்படி நடப்பவன். தேவேந்திரனான எனது குருவின் தேவசபை இது. இதில் ஒளிவிளக்காக திகழ்வதுதான் எனது கடமை. தேவேந்திரன் உனக்கு எப்படி குருவாக முடியும்? தேவகுருவே, குருவானவர் ஐவர் என தாங்கள் கூறிய போது அரசனும் ஒரு குரு என்று தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். தேவேந்திரன் எனது அரசன் அல்லவா? பாவம், பூமி தேவியும் ஒரு பெண் தானே? தர்ம தேவதையும் ஒரு பெண் தான் தேவகுருவே. யுக தர்மம் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தானே அனைத்தும் அரங்கேறும். தேவேந்திரா, இறுதியாக கேட்கிறேன், உறுதியாகச் சொல். உனக்குரிய நிலையான நல்ல ஆலோசனையை அளிக்கக்கூடியவன் நானா அல்லது நாரத மகரிஷியா? நாரத மகரிஷியும் தவறாக எதையும் அறிவிக்கவில்லை. அமரேந்திரா, அப்படியானால் இனி எனக்கு இங்கே வேலையில்லை. குருபெருமானே, ஆபத்துக்குதவாத பிள்ளை, அன்பை செலுத்தாத மனைவி, உதவி புரியாத சோதரன், உயிர் காக்காத தோழன், இவர்களுக்கெல்லாம் என்ன மாசு ஏற்படுமோ அதுபோலவே குருவின் சொல் கேட்காத சீடனுக்கும் நிலைக்கும் என்பதை நினைவில் நிறுத்து.
தேவகுருவே, தேவகுருவே! அமராவதியின் அதிபதியே, அமைதி மனசாந்திக்கு அருமருந்து. கடமையை செய்ய முற்படும் போது சில உடைமையையும் இழக்கத்தான் வேண்டும். தேவேந்திரா, தேவலோகத்திற்குரியது ஏக போகம், இந்திரனுக்குரியது மந்திரஜாலம். இதை வாழ்க்கையில் நடத்து. துன்பத்தை துரத்து, இன்பத்தை நிறுத்து. இதுதான் என் இனிய கருத்து. நாராயண. அவரவர் தர்மப்படி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும் என்பது திருக்கைலைநாதனின் திருமொழி. திருமொழியை புதுமொழியாக்கி இந்திரலோகத்தில் முன்மொழிந்து விட்டு வந்திருக்கிறேன். எதற்காக தற்சமயம் அவ்விதம் கேட்கிறாய் நாரத மகரிஷியே? தங்களின் திருவிளையாடல் தொடங்கப்படாமல் உள்ளதே என்பதற்காக. திருவிளையாடலா? பழமையானதா புதுமையானதா? பழமையும் புதுமையும் இணைந்ததுதான் தாயே. எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கமாக சொன்னால்தானே விரைவாக புரியும். எம்பெருமானே, எல்லா நதிகளும் கடலை நோக்கியே செல்கின்றன. எல்லா புஷ்பங்களும் சூரியனை நோக்கியே மலர்கின்றன. எல்லா உயிர்களும் இறைவனையே சார்கின்றன. இதுவே ஜீவனும் சிவமும் ஐக்கிய நிலை. ஐயனே, சார்கின்றன என்றுதான் சொன்னேன், சேர்கின்றன என்று சொல்லவில்லை. விளக்கமாக சொல் நாரதா. தாயே, சுருங்க சொல்லி விளங்க வைப்பது ஒன்று, விளங்க சொல்லி உறங்க வைப்பது ஒன்று. இருப்பினும் சொல்ல வேண்டிய விஷயத்தை தக்க நேரத்தில் சொல்வதே நன்று. உயிர்கள் இறைவனை சார்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் குறைவாக இருக்கும். அதே உயிர்கள் இறைவனுடன் சேர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் தான் நிறைவாக இருக்கும். அந்த வழி எது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த வழியில் வந்தேன். நான்மறை எனப்படுவது 4 வேதங்கள். 4 வேதங்கள் காட்டும் பாதையே நல்வழியாகும். வளமார் பொழிலே வருகின்ற வழியில் காணப்பட்டது உயர்ந்ததொரு மரம். அம்மரத்தின் உச்சியில் கனிந்ததொரு பழம். அதுவோ என்னை பார்த்து அழைத்தது. ஆசை யாரை விட்டது? அதை உண்ண நினைத்தேன். ஆனால் அப்பழமோ உயரத்தில், அடியேனோ ஆழமான பள்ளத்தில். அப்பழத்தை பறித்து தருபவர் எவர்? எட்டாத உயரத்தில் இருக்கும் அப்பழம் ஞானப்பழம். அந்த ஞானப்பழமே வேதங்கள். எளியோரான பாமர மக்களுக்கு புரியாத கீதங்கள். அப்பழத்தில் உள்ள ரசமோ நவரசம். அது அகிலத்தார்க்கு கிடைத்திட வேண்டும். அதற்கோர் அருமையான திருவிளையாடலை அகிலாண்டேஸ்வரர் அமைத்திட வேண்டும். இறையவர் புரியாத திருவிளையாடல் இன்னும் என்ன இருக்கிறது நாரதா? எண்ணி பார்த்தால் எவ்வளவோ இருக்கிறது தாயே. எண்ணி பார்த்தாயா நாரத மகரிஷியே? பார்த்தேன். என்ன வந்தது? 64. அது ஆயக்கலைகள். அதுவே அருள் தரும் ஐயனின் திருவிளையாடலுக்கான ஆதார நிலைகள். அதற்கென்ன அவசரம் இப்போது? அவசரம் இல்லை என்றாலும் அவசியம் இருக்கிறது தாயே. காரணம்? கலியுகம். வேதங்களை படித்தால் விஷயம் புரியுமே. ஒரு நல்ல கருத்தை மற்றவர் படித்து அதை எடுத்து தொடுத்து சொல்வது ஒரு வகை. நாமே படித்து பொருள் புரிந்து அருள் பெறுவது ஒரு வகை. இவை இரண்டையும் விட பார்த்து தெரிந்து புரிந்து கொள்வதே மனதில் பதியும். அதிலும் ஆண்டவனே அதனை நடத்தி நடித்து காட்டிவிட்டால் பக்தி சிறக்கும், முக்தி பிறக்கும். ஆக 4 வேதங்களின் சாரத்தை தொகுத்து அதை 64ஆக பிரித்து பொருள் வகுத்து அருள் அளித்து ஒரு தெய்வீக நாடகத்தை நடத்த வேண்டும் என்பது நாரத மகரிஷியின் எண்ணம் போலும். வேதநாயகனே, ஆதியிலிருந்தே தாங்கள் நடத்திய திருவிளையாடல்கள் ஏராளம். அவை அனைத்தும் ஆண்டவனாகிய தாங்கள் ஆண்டவனாகவே இருந்து புரிந்த சிவலீலைகள். தற்பொழுது தொடங்க பெறும் திருவிளையாடலின் கருத்து ஒப்புமையற்றதாக உருவாக வேண்டும். இறைவன் மனிதனாகி மனிதனும் இறைவனாகலாம் என்பதாக அமைய வேண்டும். அன்பனே, அகம் சுகம் பெறும் அருளாடலை அரங்கேற்ற யாம் சித்தமாயுள்ளோம். ஆயினும் ஒரு புதிய காவியத்திற்கு பொருத்தமான கரு தேவையல்லவா? தேவை என்பது தெரிந்துதான் தேவேந்திரனிடத்தில் குறிப்பு காட்டிவிட்டு வந்திருக்கிறேன். அந்த குறிப்பை தேவேந்திரன் புரிந்து கொண்டிருப்பானா நாரதா? தேவேந்திரனுக்கு கோடிட்டு காட்டிவிட்டாலே போதும், அதில் ஒரு கோலத்தையே போட்டு விடுவான். அது என்ன கோலம் நாரதா? மங்கையர்கள் போடுவது
மா கோலம். அமராவதி தேவேந்திரன் போடப்போவது அவசர கோலம். அதோ அலங்கோலமும் கூட.